வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம், அதுவும் குக்கரில் குழையாமல் செய்கிறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, 2 மீடியம் சைஸ்டு பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ்டு தக்காளி, 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் பொட்டேட்டோ, இது ஒரு பெரிய பொட்டேட்டோ, 1 குடமிளகாய், ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். பிரியாணி இலை பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் கல்பாசி, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். 3 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ. நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 கிராம்பு ஆட் பண்ணுறோம். கூடவே 2 ஏலக்காய். நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பெரிய சீரகம் சொல்லுவாங்க. இதுவும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது பொரியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ்டு ஆனியன், பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடு ருசியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லாவே வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வெங்காயம் தீஞ்சிடும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமே ஆட் பண்ணலாம். நிறைய பேர் வெங்காயம் போட்டுட்டு உடனே அதையும் போட்டுடுவாங்க. அப்படி போட்டால் அப்படின்னா நம்ம அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சாப்பாடு கசக்கும். அதனால் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி தான். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு குழையணும். இப்போ உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். 1 கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் குடமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். நம்ம காய்கறி எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு சால்ட்டு போட்டு வேக வச்சோம்னா அந்த காய்கறி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறி எல்லாமே பாதி வெந்திருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியும் ஃபுல்லாக போயிருக்கும். பார்த்திங்களா, தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு காய்கறி பாதி வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான். புதினா ஆட் பண்ணால் நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் அளவு. பொன்னி பச்சரிசிக்கு இதுதான் தண்ணி அளவு. நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடவே கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் குழஞ்சிடும். அதனால் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போடுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ரைஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நான் ரைஸ் 20 நிமிஷம் சோக் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் 20 நிமிஷம் ஊறினாலே ரொம்ப போதுமானது தான். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதனால் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் ரைஸ். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் குழஞ்சிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். கீ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். உங்களுக்கு நல்லா எஃபெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலைகள் தூவி மூடி வச்சிடுறோம். 2 விசில் வைக்கணும். இதுதான் அளவு. 2 விசில் ரொம்ப போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இதில் குழையவே இல்லை. சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக இதை ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.